தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் ஒலிம்பிக் ஹாக்கி இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு தமிழக வீரர் கூட இடம்பெறவில்லை என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, உங்களிடம். நன்றி பாலவேல். ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஆடவர் ஹாக்கி அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி களைகட்ட காத்திருக்கிறது. இந்த போட்டிக்கு ஏற்கனவே இந்திய ஆடவர் ஹாக்கி அணி தகுதி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் யார் யார் பாரிஸ் புறப்பட போகிறார்கள் என்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஹர்மன்பிரீத் தலைமையில் 16 பேர் கொண்ட இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 வீரர்கள் ரிசர்வ்டு பிளேயராக மாற்று வீரராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு தமிழ்நாட்டு வீரர் கூட இல்லை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வீரர்களையும் ஏமாற்றம் அடைய செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கோல் கீப்பராக கேரளாவை சேர்ந்த தமிழ்நாட்டிற்காக நிறைய போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய ஸ்ரீஜேஷ் இடம்பெற்றிருப்பது சற்று ஆறுதலாக இருந்தாலும் நட்சத்திர வீரர் தமிழ்நாட்டை சேர்ந்த சிறப்பான வீரரான ஹார்திக் இந்த போட்டியில் இடம்பெறுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் இம்முறையும் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி போலவே இம்முறையும் பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் ஒரு தமிழ்நாட்டு வீரர் கூட இல்லாமல் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி புறப்படுகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்தின் தலைவரும் இந்திய ஹாக்கி சம்மேளனத்தின் பொருளாளருமான திரு சேகர் மனோகர் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். 16 பேர் கொண்ட ஹர்மன்பிரீத் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம டீம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, நம்ம டீம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, நம்ம குரூப்ல நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா போன்ற தலை சிறந்த அணிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. நம்மளுக்கு முதல்ல எந்த அளவிற்கு அந்த வெற்றி வாய்ப்பு, மெடல் ஹோப் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் சார். வணக்கம். ஆக்சுவலாக கிரீக் தலைமையில் இன்னைக்கு கோச் கிரீக் நல்ல டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம எஃப்ஐஹெச் ப்ரோ லீக்கை பொறுத்தவரை நல்லாவே ஆடிக்கிட்டு தான் இருக்கிறோம். 2 டோர்னமெண்ட் 2 மேட்ச்ல தான் நம்ம லூஸ் பண்ணோம். ஆஸ்திரேலியா மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் அதுவும் நம்ம கோல் ஆவரேஜில் ரொம்ப அதிகமான இது இல்லாட்டினாலும் இந்த ஒலிம்பிக்ல கண்டிப்பாக நம்ம அவங்கள வின் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. டீம் நல்லா ஃபார்ம் ஆயிருக்காங்க, ஃபிட்னஸும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நம்ம மெடல்ல இருப்போம், போடியத்தில் இருப்போங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு. நிச்சயமாக சார். ஹாக்கி இந்தியாவின் ஒலிம்பிக்கில் இந்தியாவினுடைய முகம் ஹாக்கி என்பது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 8 முறை தங்கப்பதக்கத்தை நம்ம முத்தமிட்டிருக்கோம். 3 பிராண்ட்ஸ், ஒரு சில்வர் என 12 முறை நம்ம இந்திய ஆடவர் ஹாக்கி அணியினர் போடியத்தை அலங்கரிச்சிருக்கிறாங்க. கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலையும் கடைசி கட்டத்தில் நம்ம பிராண்ட்ஸ் மெடல் வின் பண்ணோம். அந்த அளவுக்கு தலை சிறந்த ஒரு ஆடவர் ஹாக்கி அணியாக திகழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து யாரும் இடம்பெறவில்லையே என்ற ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாடு ஹாக்கி சங்க தலைவராக நீங்க இருக்கீங்க, அதுவும் இல்லாம இந்திய ஹாக்கி சம்மேளனத்திலையும் பொருளாளராக இருக்கீங்க. ஏன் இந்த ஏமாற்றம்? எனக்கும் அது ரொம்ப வருத்தம் தான். இங்க ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே இதுல ஒரு வருத்தம் இருக்கு. பட் என்ன அப்படின்னா, கார்த்தியை டீம் ஸ்கோர்ல நல்லா ஆடிட்டு தான் இருந்தாரு. கிரீக்கை பொறுத்தவரை அவர் சொல்ற காரணம் பர்சனலா என்னன்னா, அவர் பேசும்போது அவர் நல்லா ஷாட்லாம் நல்லா இருக்குது, ஹிட் நல்லா கொடுக்குறாரு. பட் ரிசீவிங் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இந்த ஏசியன் சாம்பியன்ஷிப்ல நாங்க அவரை நல்லா ஒருவேளை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இதுலயும் இடம் பெற்றிருப்பாரு. எதிர்பார்த்த அளவுக்கு அதுல பெர்ஃபார்மன்ஸ் அவர் காமிக்க கொஞ்சம் தவறிட்டாருங்கிறத எங்களுக்கும் அந்த வருத்தம் இருந்துகிட்டு இருந்துச்சு. பிளேயர் சைட்லயும் கோச்சஸ் சைட்லயும் அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு கேம்ப் நடத்தினோம். அதுலயும் அவரால் கொஞ்சம் அந்த மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவரால் கொஞ்சம் ஜொலிக்க முடியல. முயற்சி இருக்கு, அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்கு. அடுத்த ஸ்குவாட் இப்போ ஏசியன் கேம் வருது, அடுத்த வரிசையா ப்ரோ லீக் வருது. அதுல கண்டிப்பா அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா இந்தியா ஸ்குவாட்ல கண்டிப்பா இருப்பார். நிச்சயமாக சார். டோக்கியோ ஒலிம்பிக்ல இல்ல, பாரிஸ் ஒலிம்பிக்ல இல்ல, இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு பிளேயரை மட்டும் நம்ம நம்பி இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் நிறைய ஹாக்கி வீரர்கள் இருக்காங்க, அவங்கள வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த தொடர்கள்லையாவது தமிழ்நாடு வீரர்கள் இடம்பெறுவாங்க அப்படின்ற நம்பலாம். அடுத்து
ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கக்கூடிய இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனாக இருந்து இந்திய ஹாக்கி அணியின் பயிற்சியாளராகவும் செயல்பட்டிருக்கக்கூடிய ஹாக்கி பாஸ்கரன் சார் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹர்மன்பிரீத் தலைமையில் 16 பேர் கொண்ட இந்திய அணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க? அதாவது டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து கண்டிப்பா லாஸ்ட் டைம் ஆனதுல ஒரு 8 பேர் இங்க இருக்காங்க. இங்க இந்த டீம்ல பிரான்ஸ், அதாவது இப்ப டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் கரண்ட் இந்தியன் டீம்ல ஆல்ரெடி மெடல் போடியத்துல உட்காந்தவங்க நின்னவங்க அவங்கலாம். ஸோ டீம் வந்து ஒன்லி திங் கோச் வந்து புது சவுத் ஆப்பிரிக்கன் கோச். டீம் நல்லா இருக்கு. இன்னொன்று வந்து என்னுடைய வருத்தம் வந்து நிறைய பேர் மேபி நம்ம தமிழ்நாட்டிலலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், சில பிளேயர்லாம் நல்லா உருவாக்கி இருக்கலாம், வந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் அதுக்கு காரணமும் இருக்கு. பிகாஸ் ஒரு ஒரு ஏசியா கப்போ இல்லை ஒரு டோர்னமெண்ட் போயிட்டோ அதோட நிறுத்தக்கூடாது. கன்சிஸ்டன்ஸா வந்து, அதாவது இந்தியா இஸ் பிக் கண்ட்ரி, எஸ்பெஷலி கிரிக்கெட்டோட ஹாக்கி தான் ரொம்ப கஷ்டங்க. கிரிக்கெட்டோட ஹாக்கி டீம் நடந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இட் இஸ் அன் ஹை பிசிக்கல் ஆக்டிவிட்டி கேம். அது ஒரு ரெஸ்ட் கொடுத்தா இன்னொரு பையன் பின்னால வந்துருவான். ஒரு மேட்ச் சரியா ஆடலன்னா அடுத்த ஒரு பிளேயர் வந்து ரெடியா இருக்கான் உங்களை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு. ஸோ திஸ் ஆல்வேஸ் அ காம்படிட்டிவ் கேம் இன் த வேர்ல்ட் இஸ் ஹாக்கி ஒன்லி நெக்ஸ்ட் ஃபுட்பால். ஸோ நீங்க வந்து ரெஸ்டே பண்ணக்கூடாது. ஒரு டோர்னமெண்ட் ஆடிட்டோம், 3 கோல் அடிச்சிட்டோம், அடுத்த டோர்னமெண்ட் நம்ம இருப்போம்னு கண்டிப்பா கிடையாது. ஸோ அது வந்து தட் இஸ் வாட் ஐ திங்க் நம்ம வந்து மிஸ் பண்றோம். இதெல்லாம் கொஞ்சம் வந்து குறையா இருக்கக்கூடாது. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய நம்ம பிளேயர்லாம் வந்து பேசிக்ஸ் நிறைய பண்ணணும். அதான் இந்தியன் கேப் இருந்தால் தான் ஆடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் அவங்க 15 டேஸ் வந்தாங்கன்னா தே கேன் டூ செல்ஃப் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். சரி, ஐ திங்க் இதெல்லாம் தான் நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆடட் பாயிண்ட் ஃபார் டு பிகம் அன் ஒலிம்பியன் ஆர் இந்தியன் டீம். ஆனா இந்த டீம் பொறுத்த மட்டும் எனக்கு வந்து கண்டிப்பா லாஸ்ட் டைமை விட தே வில் பி ஆன் த 1 and 2. ஏன்னா முதல் மேட்ச் வந்து நியூசிலாந்து கூட ஆடுறோம். அந்த நியூசிலாந்து மேட்ச்ல மட்டும் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு 3 கோல் வின் பண்ணோமா டெஃபினட்டா இந்த டீம் வந்து ஃபைனல்ஸ் ஆடும். ஏன்னா எப்பவுமே ஸ்டார்டிங் இஸ் ஏன்னா இப்போ 3 மாசத்துக்கு முன்ன எல்லா டீமுட்டும் இந்தியா ஆடி இருக்காங்க. எல்லா இந்தியா டீமும் 2 கோல் டவுன்ல இருந்தாலும் 3 கோல் போட்டிருக்காங்க. The quality of hockey with the players, the current team and the coach is definitely on the podium position. நிச்சயமா நம்ம குரூப் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நடப்பு சாம்பியன் பெல்ஜியம் இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, நியூசிலாந்து இருக்காங்க, அர்ஜென்டினா இருக்காங்க, அடுத்து இந்தியா. மொத்தம் இந்த 6 டீம்ல 5 டீமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். குரூப் சுற்றுல இருந்து நம்ம அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறுவதே சற்று கடினமாக தான் பார்க்கப்படுது. ஸோ நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற டீம்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்ம எப்படி அவங்கள பீட் பண்ணுவோம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா இப்போ நீங்க வந்து கடைசியா சொன்ன டீம் அயர்லாந்து வந்து ரொம்பவே இப்போ வந்து ப்ரோ லீக்ல ரொம்பவே அடிச்சுட்டாங்க. நிறைய டீம் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. அவங்க அயர்லாந்து நினைச்சுக்க நீங்க 5 கோல் அடிக்கலாம், நல்லா கஷ்டம். ஏன்னா ஒலிம்பிக்ஸ் பண்ணும்போது இப்போ ஜெர்மன் டீம் எடுத்தா ரொம்ப சீக்கிரட்டா ஆடுவாங்க. சரி, நம்ம இந்தியாவில தாங்க எல்லாருக்கும் நிறைய பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. 30 பேர் கோர் குரூப்ல இருக்கீங்க. அங்க மற்ற கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா 20ல வரதே கஷ்டம். ஏன்னா அவங்ககிட்ட பிளேயர் அதிகமா கிடையாது. பிளஸ் அவங்க கிட்ட நிறைய பணமும் கிடையாது கேம்ப் கத்துக்கலாம். ஸோ அதாவது அவங்க ரொம்ப சீரியஸா ஆடுவாங்க. இப்போ ஒரு ஒலிம்பியன் ஆனா இப்போ வந்து ஜெர்மன் டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜெர்மன் டீம்ல வந்து 8 பேர் வந்து 140 மேட்ச் ஆடி இருக்காங்க. நடுவில் இருக்க 6 பேர் வந்து 40 மேட்ச் ஆடி இருக்காங்க. குறைஞ்ச ஹாக்கி மேட்ச் ஆனது 3 பேர் தான், 12 மேட்சஸ். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்ல எல்லாருமே 100க்கு மேல மேட்ச் ஆடி இருக்காங்க. யாருமே 10 மேட்ச் ஆடின ஆளே கிடையாது. ஸோ நம்ம இந்தியா வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ஒரு கவர்மெண்ட் தான் ஹாக்கிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து 2 கொடுக்குறாங்க. இப்போ யூரோப்ல ஆனது கூட எல்லாமே பக்கத்து கண்ட்ரி, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ்லாம் 2 hours ஜேர்னி கார்ல போயிருக்கோம். நம்ம வந்து இங்கிருந்து போயிருக்கோம் இந்தியால இருந்து. ஸோ நம்ம கிட்ட காசு இருக்கு, நம்ம கிட்ட ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டிக்கு ஹாக்கி இந்தியா நிறைய வந்து செலவு பண்றாங்க. கவர்மெண்ட்ல போய் உட்காந்து சண்டை போட்டு வாங்குறாங்க. திங்க் நம்ம வந்து நம்ம ஃபைனல்ஸ்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் நல்லா ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி இன்னும் 10 daysல they inch more. அதாவது அவங்களுடைய கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸை 80% அபோவ் மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ நம்ம என்னுடைய இது நான் கோச், நான் ஒலிம்பிக்ஸ்ல டீம் கோச்சா இருந்திருக்கேன், வேர்ல்ட் கப்ல கோச்சா இருந்திருக்கேன். நமக்கு என்ன பிரச்சனை, ஒரு பையன் வந்து ஒரு பேர் நல்லா ஆடலனா இது வந்து இன்னொரு பேர் நல்லா ஆட மாட்டான். நமக்கு என்னன்னா எல்லா 14 பேரும் சான்ஸ் கொடுக்கும்போது அதே லெவல் கோச் என்ன சொல்றாரோ அது மாதிரி ஆடணும். அந்த சிஸ்டம் தான் மற்ற கண்ட்ரி கிட்ட நம்மளோட பெட்டரா இருக்கு. பிளேயர் விஷயம் பட்ட எல்லாமே இண்டிவிஜுவல் நல்லா இருக்கான். பட் ஆஸ் எ டீம் நமக்கு ஒரு பிரச்சனை இதான், நம்ம கன்சிஸ்டன்டா ஆடணும். இன் கேஸ் நம்ம ஏதாவது கோல் வாங்கினா கூட குயிக்கா அதை ரிட்ரீவ் பண்ண பார்க்கணும். அதெல்லாம் தான் மற்ற அர்ஜென்டினா இருக்குது. பட் அதெல்லாம் போய் ஒரு 2 months இந்தியன் ஹாக்கி டீம் நல்லா ஆடுறாங்க.
எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு இந்த டீம் கண்டிப்பா 1-2ல இருக்கான். நிச்சயமா கண்டிப்பா சார். வருவாங்க. நிச்சயமா இந்திய அணி இம்முறையும் போடியத்தில் ஏறும். தமிழ்நாடு பிளேயர் இல்லை என்றாலும் 16 பேர் கொண்ட இந்திய அணி மிகச் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா இம்முறை இறுதிப் போட்டி வரை முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். பாலவேல், நிச்சயமா இந்திய அணி ஹர்மன்பிரீத் தலைமையில் 16 பேர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. முதல் போட்டியிலேயே நியூசிலாந்துக்கு எகெயின்ஸ்டா இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஒலிம்பிக் போட்டியில களமிறங்க காத்திருக்கிறாங்க. இனி உங்களிடம் பாலவேல். நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.